ஃபெட்னா சேப்பப் டீல உடல்ல அனாவசியமாக படிஞ்சிருக்கிற கொழுப்புக்களை கரைக்கிற HCA மூலப்பொருள் சேர்க்கப்பட்டுள்ளது தான் அதன் சிறப்பம்சமாகும். ஃபெட்னா ஷேப்பப் டீ. வணக்கம். இது IBC தமிழின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழ் அரசியல் கைதிகளை மண்டியிட வைத்த விவகாரம், ராஜாங்க அமைச்சர் லொஹான் ரத்வத்த ராஜினாமா. இலங்கையில் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டத்தை அடுத்த வாரம் முதல் நீக்க ஆலோசனை. கொரோனா தடுப்பூசி அட்டைகள் பரிசோதிக்கும் செயற்பாடு இராணுவத்தால் மன்னாரில் முன்னெடுப்பு. நீட் தேர்வில் தோற்றிய மற்றொரு தமிழக மாணவி தற்கொலை. ஐநாவின் தடையை மீறி வடகொரியா பாலிஸ்டிக் ரக ஏவுகணைகளை பரீட்சித்துள்ளதாக தென்கொரியா குற்றச்சாட்டு. இனி விரிவான செய்திகள். தமிழர் தாயகத்தின் ஆன்மாவில் ஆழ பதிந்துள்ள தியாகி திலீபனின் 12 நாள் அறவழி தடத்தின் முதலாம் நாள் இன்றாகும். லன்னூர் கந்தன் ஆலயத்தில் தியாகி திலீபன் நடத்திய 12 நாள் அறவேள்வியின் 34வது நினைவை சுமக்கும் வருடமாக இந்த வருடம் கடக்கின்றது. மாண்புக்கும் போற்றுதலுக்கும் இந்த அறவழி தடம் எமது தாயகம் மற்றும் புலம்பெயர் சந்ததிகளின் தலைமுறைக்கு மீண்டும் மீண்டும் புதியமிடப்பட வேண்டிய தார்மீக கடப்பாட்டுடன் தமிழர்கள் தலை சாய்க்க வேண்டிய தியாக தருணம் நினைவூட்டப்படுகின்றது. அனுராதபுரம் சிறைச்சாலைக்கு சென்ற ஸ்ரீலங்காவின் சிறைச்சாலைகள் முகாமைத்துவம் மற்றும் சிறை கைதிகள் புனர்வாழ்வளிப்பு அலுவல்கள் ராஜாங்க அமைச்சர் லொஹான் ரத்வத்த தமிழ் அரசியல் கைதிகளை துப்பாக்கியை காட்டி அச்சுறுத்தியதாக கூறப்படும் விடயம் பல்வேறு விமர்சனங்களை தோற்றுவித்துள்ளது. இதனையடுத்து ஸ்ரீலங்கா ராஜாங்க அமைச்சர் பதவியை லொஹான் ரத்வத்த ராஜினாமா செய்துள்ளதாக ஸ்ரீலங்கா ஜனாதிபதி செயலகம் தெரிவித்துள்ளது. வெலிக்கடை மற்றும் அனுராதபுரம் ஆகிய சிறைச்சாலைகளில் தன்னால் மேற்கொள்ளப்பட்ட சம்பவங்களுக்கான பொறுப்பை ஏற்றுக்கொண்டு சிறைச்சாலைகள் முகாமைத்துவம் மற்றும் சிறை கைதிகள் புனர்வாழ்வு விவகார ராஜாங்க அமைச்சர் லொஹான் ரத்வத்த தனது அமைச்சு பதவியை ராஜினாமா செய்துள்ளதாக ஸ்ரீலங்கா ஜனாதிபதி செயலகம் தெரிவித்துள்ளது. தனது ராஜினாமா பற்றி ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவிற்கு இன்றைய தினம் அவர் அறிவித்த நிலையில் ஜனாதிபதி அவருடைய ராஜினாமாவை ஏற்றுக்கொண்டுள்ளார். முன்னதாக பிரதமர் மஹிந்த ராஜபக்ச இத்தாலியில் இருந்து தொலைபேசியூடாக லொஹான் ரத்வத்தையை தொடர்பு கொண்டு அவரை பதவி விலகுமாறு கேட்டுக் கொண்டிருந்தார். அதேபோல் விசாரணைகள் முடியும் வரை லொஹானின் அமைச்சு பொறுப்புகள் இடைநிறுத்தப்பட வேண்டும் என பிரதமர் மஹிந்த ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவிடம் கேட்டுக் கொண்டார். அனுராதபுரம் சிறைச்சாலைக்கு சென்ற சிறைச்சாலைகள் முகாமைத்துவம் மற்றும் சிறை கைதிகள் புனர்வாழ்வளிப்பு அலுவல்கள் ராஜாங்க அமைச்சர் லொஹான் ரத்வத்த தமிழ் அரசியல் கைதிகளை துப்பாக்கியை காட்டி அச்சுறுத்தியதாக கூறப்படும் விடயம் பல்வேறு விமர்சனங்களை தோற்றுவித்துள்ளது. அனுராதபுரம் சிறைச்சாலைக்கு மதுபோதையில் சென்றிருந்த ஸ்ரீலங்கா ராஜாங்க அமைச்சர் லொஹான் ரத்வத்த அங்கு பெரும் அட்டகாசத்தில் ஈடுபட்டுள்ளதோடு சிறைச்சாலைக்குள் தன்னை அனுமதிக்குமாறு அங்கிருந்த அதிகாரிகளை அச்சுறுத்தியதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. சிறைச்சாலைகள் முகாமைத்துவம் மற்றும் சிறை கைதிகள் புனர்வாழ்வளிப்பு அலுவல்கள் ராஜாங்க அமைச்சர் லொஹான் ரத்வத்த தனது நண்பர்களுடன் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இவ்வாறு அட்டகாசத்தில் ஈடுபட்டிருந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த செயற்பாடுகளை கடுமையாக கண்டித்துள்ள உள்ளூர் மற்றும் சர்வதேச அமைப்புகள், தமிழ் தேசிய கூட்டமைப்பு உள்ளிட்ட அரசியல் கட்சிகள் அவரை உடனடியாக கைது செய்யுமாறு வலியுறுத்தியிருந்தன. சிறைச்சாலைக்கு சென்ற இராஜாங்க அமைச்சர் தமிழ் அரசியல் கைதிகளை வரவழைத்து அவர்களில் இருவரை மண்டியிடச் செய்து துப்பாக்கியை காட்டி அச்சுறுத்தியதாகவும் இதனை தன்னால் உறுதிப்படுத்த முடியும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தனது ட்விட்டர் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். இராஜாங்க அமைச்சர் லொஹான் ரத்வத்த தமிழ் அரசியல் கைதிகளை துப்பாக்கி முனையில் அச்சுறுத்தியதாக கூறப்படும் சம்பவத்திற்கு தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் எதிர்ப்பு வெளியிட்டிருந்தார். பௌத்தம் பற்றி வகுப்பெடுக்கும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் வக்கிர மனதை இது காட்டுகின்றதா என மனோ கணேசன் கேள்வி எழுப்பியிருந்தார். இதேவேளை ராஜாங்க அமைச்சர் ரத்வத்தையை உடனடியாக பதவி நீக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ள தமிழ் தேசிய கூட்டமைப்பு அவரை உடன் கைது செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்திருந்தது. மண்டேலா விதிகளின்படி கைதிகளின் உரிமைகளை பாதுகாப்பது அரசின் கடமை
என ஸ்ரீலங்காவிற்கான ஐநா வதிவிட பிரதிநிதி அனா சிங்கர் குறிப்பிட்டுள்ளார். தடுப்பு காவலில் உள்ள அனைவரின் உரிமைகளையும் நிலைநாட்டும் திறன்களை வலுப்படுத்தவும் மற்றும் கைதிகளை தவறாக நடத்துவதை கண்டிக்கவும் செய்கின்றது என அவர் தனது ட்விட்டர் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் அரசாங்க அமைச்சரின் இழிவான மற்றும் சட்டவிரோதமான நடத்தையை தான் வன்மையாக கண்டிப்பதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்திருந்தார். இந்த கேவலமான சட்டவிரோத செயல் ஸ்ரீலங்காவின் அராஜக நிலைக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு என அவர் குறிப்பிட்டுள்ளார். தாய் நாட்டில் வாழும் அனைத்து குடிமக்களின் மனித உரிமைகளை பாதுகாப்பதில் இந்த அரசுக்கு கடப்பாடு காணப்படுவதாகவும் இந்த சட்டவிரோதமான மற்றும் கேவலமான செயல் நாட்டில் மனித உரிமைகளின் நிலைமை வேகமாக குறைத்து வருவதற்கு மற்றொரு எடுத்துக்காட்டு எனவும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச மேலும் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஐநா மனித உரிமை பேரவையின் கூட்டத்தொடரில் தமிழ் மக்களின் உரிமைகளை பாதுகாப்பதாக கூறி ஸ்ரீலங்கா அரசாங்கம் இரட்டை வேடம் போடுவதாக மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரசானகியன் குற்றம் சுமத்தியுள்ளார். மட்டக்களப்பின் பல இடங்களில் அரசாங்க கட்சி சார்ந்த அரசியல்வாதிகளினால் காணி சுவீகரிக்கும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாக இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் கூறினார். ஐநா மனித உரிமை பேரவையிலே மனித உரிமைகளை பற்றி தாங்கள் முன்னேற்றகரமான செயல்பாடுகள் செய்வோம் என்று சொல்லிட்டு இங்கே இலங்கையிலே இவ்வாறு செய்வது இலங்கை அரசாங்கத்தில் இரட்ட வேடத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். துரதிருஷ்டவசமாக தமிழ் மக்களை பாதுகாக்க வேண்டியவர்கள், தமிழ் மக்களுடைய பிரச்சனைக்காக குரல் கொடுக்க வேண்டிய ஒரு சில அரசியல்வாதிகள், ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த விடயங்கள் தொடர்பாக மௌனம் காப்பது மிகவும் கவலையான ஒரு விடயம். ஆனால் இவர்கள் மௌனம் காத்துக் கொண்டிருக்கும் பொழுது இந்த விடயங்களையும் பற்றி மௌனம் காக்கவில்லை. விசேடமாக கடந்த வாரம் நாங்கள் தற்பொழுது தகவல்கள் வெளியே வந்து கொண்டிருக்கும் மட்டக்களப்பிலே சவுக்கடி என்ற பிரதேசத்திலே புலனர்வு மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தெரிந்த வகையிலே ஏதோ ஒரு அத்துக்கோரல் என்றவருடைய பேர் அமரகீர்த்தி அத்துக்கோரல் என்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இங்கே வந்ததாக சில தகவல் வெளியாக இருக்கின்றது. இதை அரசாங்கத்துடன் இணைந்து செயல்படும் சில அரசியல்வாதிகள், மட்டக்களப்பிலே முக்கிய அரசியல்வாதிகள் தான் இந்த இடத்துக்கு அவரை கொண்டு அவருக்கு அந்த இடத்துல 100 ஏக்கர் காணிகளை கொடுக்கிறதாக சில சர்ச்சையான தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கு. இது தொடர்பாக நாங்கள் மேலதிகமாக ஆராய வேண்டியதாக இருக்கு. எம்ஏன் என்று அழைக்கப்படும் மட்டக்களப்பு நகரசபை மாநகர சபை எல்லைக்குள் இருக்கும் மட்டக்களப்பு பிரதேச செயலாளர் பிரிவு, நகர பிரதேச செயலாளர் பிரிவுக்கு அரச காணி என்று சொன்னால் அந்த எம்என்ல சவுக்கடி தலவாய் சவுக்கடி பிரதேசத்தில் மட்டும்தான் அந்த அரச காணி என்றது. அந்த காணியையும் இவர்கள் இவ்வாறு எடுக்கிறதுக்கு முயற்சித்தால் பிறகு மட்டக்களப்பிலே வாழும் மக்களுக்கு எதிர்காலத்திலே அவர்களுக்கு வீடு பிரச்சனைகள், காணி பிரச்சனைகள் வரும் பொழுது நாங்கள் அரச காணி எங்கே போகிறதுன்ற கேள்வி வரும். மட்டக்களப்பு மக்களின் எதிர்காலத்தை பற்றியும் யோசித்து இந்த அரசியல்வாதிகள் செயல்படணும். உங்களால் மனித உரிமைகள் தொடர்பான விடயங்களை உங்களால் குரல் கொடுக்க முடியாது என்றால் நீங்களும் சில மனித உரிமைகளை முதிர்ந்தவர்கள். ஆனால் இவ்வாறு மக்களுடைய காணி பறிப்போகும் பொழுது அரசோடு இணைந்து நீங்கள் அரசாங்க பாராளுமன்ற உறுப்பினர்கள் இணங்கி செயல்படுவது என்றது நாங்கள் அறியும் பொழுது மிகவும் மனவேதனை. வலிந்து காணாமலாக்கப்பட்ட தமது உறவுகளுக்கு மாற்றீடாக பணமோ அல்லது இறப்பு சான்றிதழோ தேவையில்லை என வவுனியா மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். காணாமலாக்கப்பட்ட தங்கள் உறவுகளுக்கு என்ன நடந்தது என்பதையே தாம் அறிய விரும்புவதாக வவுனியாவில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் தெரிவித்த அவர்கள், காணாமலாக்கப்பட்டவர்கள் இலங்கையில் அல்லது வேறு சில நாடுகளில் உயிருடன் இருப்பதாக தெரிவித்துள்ளனர். எங்களுக்கு பணம் அல்லது இறப்பு சான்றிதழ் தேவையில்லை. எங்கள் குழந்தைகளுக்கு என்ன நடந்தது என்பதை அறிய விரும்புகிறோம். அவர்கள் அனைவருமே இலங்கையிலோ அல்லது வேறு சில நாடுகளிலோ உயிருடன் இருக்கிறார்கள் என்பது எங்களுக்கு தெரியும். துணை ஆயுத குழுக்களை விசாரித்தால் அந்த நாடுகளை அறிந்திருக்கலாம். 80,000 விதவைகள், 50,000 ஆதரவற்றோர் மற்றும் 25,000 காணாமலாக்கப்பட்டோர் எப்படி நடந்தது என்பதை தமிழர்கள் தெரிந்து கொள்ள விரும்புகிறார்கள். ஸ்ரீலங்காவால் எங்கள் குழந்தைகளை கண்டுபிடிக்க முடியவில்லை என்பது எங்களுக்கு தெரியும். எனவே நாங்கள் எங்கள் குழந்தைகளை கண்டுபிடிக்க உதவுவதற்கு அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் இந்தியாவை அழைக்கிறோம். ஐநா தீர்மானம் சம்பந்தமா எங்கட நிபுணர்கள் அது சம்பந்தமான ஒரு தனி பிரிதொரு அறிக்கையை நாங்கள் தர இருக்கிறோம். அதுல சாட்சியங்களை பதிவு செய்யறதுக்குரிய நிதி ஒதுக்கப்பட்டதா நாங்கள் அறிகிறோம். அதோட இந்த ஐநாடு அறிக்கையில தமிழர்களுக்கு பாதகமா வந்த விடயம் இன விஷயமா எங்கட அரசியல்வாதிகள் செயற்படையில இலங்கை விஷயமாக செயற்பட்டதுதான். எந்த விஷயத்தையும் இலங்கை விஷயமாக இவர்கள் சர்வதேசத்துக்கு சொன்னதுதான். இன்றைக்கு இலங்கை விஷயமாக அது இலங்கை பிரச்சனையாகவும் உள்நாட்டு பிரதிமுறையாகவும் வந்திருக்கின்றதை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இதுல தமிழ் அரசியல்வாதிகளால் தமிழ் மக்களுக்கு பாதகமான நிலைமை தான் ஏற்பட்டிருக்கு. ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு பந்தம் பிடிக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதனுக்கு தமிழ் மக்கள் அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களிக்க மாட்டார்கள் என தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சி.வி. விக்னேஸ்வரன் தெரிவித்தார். ஜெனீவா விவகாரம் குறித்து அங்கஜன் ராமநாதன் தெரிவித்த கருத்து தொடர்பில் பதிலளிக்கும் போதே சி.வி. விக்னேஸ்வரன் இதனை தெரிவித்துள்ளார்.
அவர் வந்து அரசாங்கத்துக்கு பின்னுக்கு இருந்து கொண்டு அது நாமல் வரையக்கு அவருக்கு பின்னுக்கு இன்றைக்கு இப்போ இந்த காலக்கதில் சொல்லியிருக்கு தானே, அவர் கழிப்பறைக்கு போகையும் அதில் வந்து இருப்பார வந்து. ஆகவே இவர் அரசாங்கத்துக்கு பந்தம் பிடிக்கிற ஒருவர். அவர் கூறுவதே என்னத்துக்கு அவண்டி என்னட்டுக்கு இருக்கிறீங்க, அவருக்கு ஏதோ சில அதாவது வாக்குகள் கிடைத்திருக்கின்றன, அதற்கு காரணங்கள் பல இருக்கின்றன. இந்த என்னுடைய வீட்டுக்கு முன்னுக்கு தான் அவருடைய வீடு இங்கே இருக்கு. அதற்கு காரணங்கள் பல இருக்கின்றன. ஆனால் அடுத்த முறை அவருக்கு வாக்களிக்க மாட்டார்கள். அவருடைய கூட்டை நாங்கள் ஒரு முக்கியமானது ஒன்றாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இலங்கையில் கோவிட் தொற்றை கட்டுப்படுத்த நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டத்தை அடுத்த வாரம் முதல் நீக்கி நாட்டை முழுமையாக திறக்க ஸ்ரீலங்கா அரசாங்கம் ஆலோசனை நடத்தி வருகின்றது. அந்த வகையில் புதிய கட்டுப்பாடுகளுடன் நாட்டை திறக்க எதிர்பார்ப்பதாக ஸ்ரீலங்கா ராணுவ தளபதியும் கோவிட் ஒழிப்பு செயலணியின் தலைவருமான ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். கோவிட் தொற்றின் அச்சுறுத்தல் காரணமாக தொற்றை கட்டுப்படுத்தும் நோக்கில் இலங்கையில் கடந்த ஆகஸ்ட் மாதம் 20 முதல் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த ஊரடங்கு எதிர்வரும் 21 வரை நீடிக்கப்பட்டுள்ள நிலையில் அடுத்த வாரத்திலிருந்து புதிய கட்டுப்பாடுகளை விதிக்க உள்ளதாக ஸ்ரீலங்கா ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவிக்கின்றார். புதிய கட்டுப்பாடுகளுடன் நாட்டை திறக்க எதிர்பார்ப்பதாக அவர் இன்றைய தினம் கூறியுள்ளார். இதுகுறித்து இறுதி தீர்மானம் நாளை மறுநாள் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தலைமையில் நடைபெறவுள்ள கூட்டத்தில் எடுக்கப்பட உள்ளது. எவ்வாறாயினும் நாடு திறக்கப்பட்டாலும் மறு அறிவித்தல் வரை மாகாணங்களுக்கிடையேயான போக்குவரத்து வரையறுக்கப்படும் என்றும் ராணுவ தளபதி தெரிவித்தார். இதேவேளை இலங்கையில் கோவிட் தொற்றாளர்களின் எண்ணிக்கை மற்றும் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை நாளாந்தம் குறைந்து வருவதோடு தடுப்பூசிகளை பெற்றவர்களின் மொத்த எண்ணிக்கை 50% கடந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் அனைவரையும் தடுப்பூசி பெற்றுக் கொள்ளுமாறு அரசாங்கம் அறிவுறுத்தியுள்ள நிலையில் தடுப்பூசி பெற்றுக்கொள்ளாதவர்கள் தொடர்பான விவரங்களை ஸ்ரீலங்கா ராணுவம் சேகரித்து வருகின்றது. இதன்படி மன்னார் மாவட்டத்தில் உள்ள ராணுவ சோதனை சாவடிகளில் தடுப்பூசி அட்டைகள் பரிசோதிக்கப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். கொரோனா தொற்றை கட்டுப்படுத்தும் வகையில் இலங்கையில் நாடளாவிய ரீதியில் தடுப்பூசி செலுத்தும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் மன்னார் மாவட்டத்தில் உள்ள சோதனைச் சாவடிகளில் இன்று புதன்கிழமை முதல் கொரோனா தடுப்பூசியை பெற்றுக்கொண்டவர்களின் அட்டைகளை பரிசோதிக்கும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. மாவட்டத்தில் 30 வயதுக்கும் மேற்பட்டவர்களுக்கு கொரோனா தடுப்பூசிகள் தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு வரும் நிலையில் தடுப்பூசியை பெற்றுக்கொள்ளுமாறு சுகாதாரத்துறையினர் கோரியுள்ளனர். இந்நிலையில் 30 வயதுக்கு மேற்பட்டவர்களின் கொரோனா தடுப்பூசி அட்டைகள் ஸ்ரீலங்கா ராணுவத்தினரால் பரிசோதிக்கப்பட்டு வருகின்றன. இதன்போது 30 வயதுக்கு மேற்பட்ட தடுப்பூசியை பெற்றுக் கொள்ளாதவர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவர்களின் முழுமையான விவரங்களை பொது சுகாதார பரிசோதகர்கள் பதிவு செய்துள்ளனர். மன்னார் பிரதான பாலத்தடியில் உள்ள ராணுவ சோதனைச் சாவடி, மன்னார் தலைமன்னார் பிரதான வீதி தாராபுரம் சந்தியில் உள்ள ராணுவ சோதனைச் சாவடி, மங்காலை நானாட்டான் பிரதான வீதியில் உள்ள ராணுவ சோதனைச் சாவடி உள்ளடங்கலாக பல்வேறு சோதனைச் சாவடிகளில் ராணுவத்தின் உதவியுடன் பொது சுகாதார பரிசோதகர்கள் கொரோனா தடுப்பூசியை பெற்றுக்கொண்டவர்களின் அட்டைகளை பரிசோதித்து வருகின்றனர். தடுப்பூசியை பெற்றுக்கொள்ளாதவர்களுக்கு தடுப்பூசியை செலுத்தவும் அல்லது ஆன்டிஜென் மற்றும் PCR பரிசோதனைகளை மேற்கொள்ளவும் சுகாதாரத்துறையினர் நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர். மன்னார் மாவட்டத்தில் 30 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசி செலுத்தும் வேலைத்திட்டம் நிறைவுக்கு வரவுள்ளது. மாவட்டத்தில் இதுவரையில் 71,396 பேர் முதலாவது கொரோனா தடுப்பூசி அளவையும் 56,363 பேர் இரண்டாவது தடுப்பூசியையும் பெற்றுக்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை மத்திய வங்கியின் 16வது ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ள அஜித் நிவாட் கப்ரால் இன்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் வைத்து ஸ்ரீலங்கா ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவிடமிருந்து தனது நியமன கடிதத்தை பெற்றுக் கொண்டுள்ளார். அஜித் நிவாட் கப்ரால் இதற்கு முன்னர் அமைச்சின் செயலாளராகவும் இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநராகவும் கடமையாற்றியிருந்தார். இலங்கை காரைக்கால் இடையே கப்பல் போக்குவரத்து சேவையை ஆரம்பிப்பது குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பில் இந்தியாவுக்கு விஜயம் செய்துள்ள ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் பிரதிநிதிகளுடன் புதுவை மாநில முதல்வர் ஆலோசனை நடத்தியுள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவைக்கு இன்று விஜயம் செய்த ஸ்ரீலங்கா பிரதமரின் இணைப்புச் செயலாளர் செந்தில் தொண்டமான் மற்றும் ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் ஆகியோர் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியை சந்தித்தனர். பலத்த பாதுகாப்புடன் சென்ற இருவரும் முதல்வர் ரங்கசாமியுடன் கலந்து ஆலோசனை மேற்கொண்டுள்ளனர். இந்த ஆலோசனை கூட்டத்தில் அமைச்சர் சந்திர பிரியங்கா, அரசு செயலாளர் விக்ராந்த் ராஜா ஆகியோரும் பிரசன்னமாகி இருந்தனர். இலங்கை காரைக்கால் மீனவர்கள் பிரச்சினைக்கு சுமூக தீர்வு கண்டு
நல்லுறவை வளர்ப்பது தொடர்பாக கலந்துரையாடியதாக முதல்வர் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரலாற்று சிறப்புமிக்க வடமராட்சி கிழக்கு நாகர்கோவில் பூர்வீக நாகதம்பிரான் ஆலய வருடாந்த அலங்கார உற்சவம் இன்று காலை ஆரம்பமாகியுள்ளது. தற்போதைய கொரோனா பெருந்தொற்றை கட்டுப்படுத்துவதற்காக 10 பேருடன் மட்டும் சுகாதார வழிமுறைகள் பின்பற்றி ஆலய உள்வீதியில் சுவாமி வலம் வருவதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பின் பல இடங்களில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த பல லட்சம் ரூபாய் பெறுமதியான பால்மா பொதிகள் நுகர்வோர் அதிகார சபையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. அத்தியாவசிய பொருட்களுக்கான தட்டுப்பாடு இலங்கையில் ஏற்பட்டுள்ள நிலையில் பொருட்களை பதுக்கி வைத்திருக்கும் வர்த்தக நிலையங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மட்டக்களப்பு காத்தான்குடியில் பலசரக்கு கடைகளில் பதுக்கி வைத்திருந்த பால்மா பொதிகள் நுகர்வோர் அலுவல்கள் அதிகார சபை அதிகாரிகளினால் மீட்கப்பட்டுள்ளன. நுகர்வோர் அலுவல்கள் அதிகார சபையின் கிழக்கு மாகாண உதவி பணிப்பாளர் RM அன்வர் சதாத் தலைமையிலான அதிகாரிகள் மேற்கொண்ட திடீர் சோதனை நடவடிக்கையின் போது பதுக்கி வைத்திருந்த பல லட்சம் ரூபாய் பெறுமதியான பால்மா பொதிகளை மீட்டு மக்களுக்கு விற்பனை செய்துள்ளனர். பொதுமக்களிடத்திலிருந்து தமக்கு கிடைத்த முறைப்பாட்டை அடுத்து குறித்த வர்த்தக நிலையங்களில் திடீர் சுற்றிவளைப்பு சோதனை மேற்கொண்டதாக நுகர்வோர் அலுவல்கள் அதிகார சபையின் கிழக்கு மாகாண உதவி பணிப்பாளர் RF அன்வர் சதாத் தெரிவித்தார். அதேவேளை மன்னார் மாந்தை மேற்கு பிரதேச செயலாளர் பிரிவில் அடம்பன் பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் சட்டவிரோதமான முறையில் இந்தியாவிலிருந்து கொண்டுவரப்பட்டு பதுக்கி வைக்கப்பட்டிருந்த ஒரு தொகை உலர்ந்த மஞ்சள் கட்டி மூடைகளை அடம்பன் காவல்துறையினர் இன்று மீட்டுள்ளனர். இதன்போது குறித்த வீட்டில் பதுக்கி வைத்திருந்த 29 மூட்டைகளை கொண்ட 1164 கிலோ உலர்ந்த மஞ்சள் கட்டிகள் மீட்கப்பட்டுள்ளன. குறித்த வீட்டின் உரிமையாளரையும் அடம்பன் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இந்தியாவிலிருந்து சட்டவிரோதமாக கடத்தி வரப்பட்டதாக நம்பப்படுகின்ற பெருந்தொகை போதைப் பொருட்களுடன் 4 சந்தேக நபர்கள் தலைமன்னார் கடற்கரை பிரதேசத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். தலைமன்னார் கடற்கரை பகுதியில் ஸ்ரீலங்கா கடற்படையினர் நடத்திய சிறப்பு தேடுதல் நடவடிக்கையின் போது சுமார் 9 கிலோ 914 கிராம் ஐஸ் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. இந்த சட்டவிரோத போதைப்பொருள் கடத்தலுடன் தொடர்புடைய குற்றச்சாட்டில் 4 வரை ஸ்ரீலங்கா கடற்படையினர் கைது செய்துள்ளனர். தலைமன்னார் கடற்கரை பகுதியில் இன்றைய தினம் அதிகாலை நடத்திய தேடுதல் நடவடிக்கையின் போது சந்தேகத்திற்கிடமான மீன்பிடி படகை சோதனையிட்டதில் அதிலிருந்து 10 பொதிகள் கைப்பற்றப்பட்டன. அவற்றில் ஐஸ் என்கின்ற போதைப்பொருள் காணப்பட்டுள்ளது. சந்தேக நபர்கள் இவற்றை கொண்டுவர பயன்படுத்திய படகும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களின் பெறுமதி சுமார் 79 மில்லியன் இலங்கை ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது. சம்பவத்தில் கைதானவர்கள் 28 முதல் 37 வயதுடைய தலைமன்னார் பகுதியில் வசிப்பவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இதேவேளை சந்தேக நபர்களும் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்கள் மற்றும் மீன்பிடி படகு என்பவை மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக மன்னார் காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ் அரசியல் கைதிகளை மண்டியிட வைத்த விவகாரம், ராஜாங்க அமைச்சர் லொஹான் ரத்வத்த ராஜினாமா. இலங்கையில் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டத்தை அடுத்த வாரம் முதல் நீக்க ஆலோசனை. கொரோனா தடுப்பூசி அட்டைகள் பரிசோதிக்கும் செயற்பாடு இராணுவத்தால் மன்னாரில் முன்னெடுப்பு. நீட் தேர்வில் தோற்றிய மற்றொரு தமிழக மாணவி தற்கொலை. ஐநாவின் தடையை மீறி வடகொரியா பாலிஸ்டிக் ரக ஏவுகணைகளை பரீட்சித்துள்ளதாக தென்கொரியா குற்றச்சாட்டு. இத்துடன் IBC தமிழ் தொலைக்காட்சியின் மதிய நேர செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBC தமிழ்.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.